ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீஸ் கேஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ரூட்டி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கடையில் நம்ம எப்படி மேங்கோ ஃப்ரூட்டி வாங்கி குடிப்போமோ அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் என்ன ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு தேவையானது 2 பழுத்த மாங்காய் எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கிறேன். புளிக்கிற மாதிரி மாம்பழம் எடுத்திங்கன்னா ஜூஸ் லைட்டாக புளிக்க ஆரம்பிக்கும். அதனால நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒன்று பச்சை மாங்காய், ஸோ காயாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போது இந்த மேங்கோஸை மேலே இருக்க தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி பவுலில் மாற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இது மேங்கோ சீசன்னால் நம்மளுக்கு மேங்கோஸ் நல்லா அவைலபிளாக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரிசர்வேட்டிவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். ஸோ நேச்சுரலாகவே இதை நீங்கள் 25 days வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி இந்த ஜூஸை குடிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது ஒரு பேனில் போட்டு இதை ஹீட் பண்ண போகிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த சர்க்கரை கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் இதில் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய மேங்கோஸ் ஓரளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும், அதனால நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஸோ சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutesக்கு இதை நான் பாயில் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு இது இப்போது. ஸோ சைட்ஸில் இந்த மாதிரி லைட்டாக கட்டியாக ஃபார்ம் ஆகும், அதை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை விட கம்மியாக நான் இதில் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். லெமன் ஜூஸு இல்லை வினிகர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஜூஸ் 20 days வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி நீங்கள் இதை குடிக்கலாம். ஸோ இப்போ இது சூடு ஆறட்டும். ஸோ இதில் லெமன் ஜூஸு வினிகர் ஆட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. இது நீங்கள் ஒரு 5 days வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இப்போது இதை சூடு ஆறின பிறகு 2 கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு லிக்விட் கன்சிஸ்டி வர அளவுக்கு இதில் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துறேன். ஸோ உள்ளே ஏதாவது சின்ன மேங்கோ பீசஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபில்டர் ஆகிடும். இதே நீங்கள் திக்காக ஃபில்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஃபில்டர் ஆகிறதுக்கு. ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸி மெத்தடில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 4 hours வச்சு எடுத்துடுறேன். ஸோ நல்லா சில்லுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து ஜூஸ் எடுத்துட்டேங்க. ஃப்ரெஷ்ஷான மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.